அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேரசாயி நமகா. கடந்த 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதனுடைய கிளிப்ஸ் எல்லாமே ஓம்கார் ஜோதி சேனலில் நீங்கள் பார்த்துருப்பேள். பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கோ. அதையும் எடுத்து லக்ஷ்மி ஹயக்ரீவ குரூப்பில் போட்டிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பேள். எல்லாரும் கலந்துண்டவா எல்லாரும். ஆனால் அதை பற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவா இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பாக ஓம்கார் ஜோதி அப்படின்னு போட்டேன்னா அந்த சேனலில் போய் நீங்கள் வீடியோ பார்த்தேன்னா தாராளமாக உங்களுக்கு அது பதிவு கிடைக்கும். சிறப்பு பதிவுன்னே நம்ம போட்டிருப்போம். சரியா? சரி, அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது சாய்க்கு தான். ஏன்னா என்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக தான் இருந்தது. இப்போவும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் அதையும் மீறி என்னை அவர் செயல்படுத்தினார்னு சொன்னால் அது மிகையே இல்லை. ஏன்னா அவரால் மாத்திரம்தான் அது பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். அவ்வளோதான். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மளுடைய சேவாவை நிறுத்தப்படாதுங்கிறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணமாக நான் பார்க்குறேன். எனவே அதுக்கு நான் கொடான கோடி நன்றிகள் அவருக்கு சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் பாப்குட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்ததாக இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நம்ம ஷிரடி நம்மளுடைய சில டிவோட்டிஸ் போன 2 வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்திருப்பா. பேசின்னு இருக்கும்போது நீங்கள் சுவாமிக்காக என்ன கொடுத்து அனுப்ப போகிறேன்னு கேட்டது விஷாலினி சாயி. நான் மைசூர்பா பண்ணி அதை அனிதா சாய்க்கு அனுப்பி வைக்க, அனிதா சாய் ஷிரடிக்கு போனோன்னே விஷாலினி சாய்கிட்ட கொடுத்துட்டான். அங்கே அதை எப்படி சுவாமி ஸ்வீகரிச்சுண்டார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. தொடர்ந்து கேளுங்கோ. நான் சொல்ல போகிறதில்ல, விஷாலினி சாய் சொல்ல போகிறான். ஓம் சாய்ராம். இந்த மார்ச் 28 ஷிரடி ட்ரிப் போயிருந்தேன். அப்போ நடந்த மிராக்கள் ஒன்று தான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன மிராக்கிள்னா, நைட் ஆரத்திக்கே புக் பண்ணியிருந்தோம். அதாவது ஷேஜ் ஆரத்தி. அந்த உள்ள என்ட்ரி ஆனவுடனே அந்த ஆரத்திக்கு அசம்பிள் ஆகி எல்லோரும் உட்காந்தோம். திடீர்னு ஒரு பைரவர் பக்கத்துலேயே என்னை படுத்துக்குச்சு. எனக்கு பைரவர்னா ஒரு பயம். பட்டு பாபாவோட கனெக்ஷனுக்கு அது பாபா தான் அந்த ரூபத்தில் படுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு அந்த பயம் இல்லை. அதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்க்குறப்போ ஸ்வீட்ஸ் இருந்தது. அதை நான் பாபாவுக்கு கொடுத்தேன். அதே மாதிரி ஜோதிசாய் மைசூர் பாக் பாபாக்காக செஞ்சு கொடுத்தாங்க. அதை நான் 2 எடுத்து வச்சப்போ பாபா அதை ஏற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாக பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, நாய்க்கு அதிகமாக ஸ்வீட்ஸ் கொடுக்காதுங்க. அதோடு நான் விட்டேன். ஆனால் ஆரத்தி முடிகிறப்போ என் கூடயே இருந்து என்னை வழி நடத்தி என்னை பிளஸ் பண்ணிட்டு போனார் பாபா பைரவர் ரூபத்தில். ஏன் இந்த பைரவர் எனக்கு ரொம்ப கனெக்டட். ஏன் கனெக்டடுன்னா, 25 இயர்ஸ் கழிச்சு நான் திரும்பி லாஸ்ட் இயர் தான் ஷிரடிக்கு போனேன். அப்போ நான் எவ்வளோ கன்ஃபியூஷன், நான் போகலாமா வேணாமான்றக்கப்போ இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் வந்தது. கம் டு துவாரகாமை வித் ரெட் ரோஸ் அண்ட் ஸ்வீட்ஸ், யுவர் ட்ராவல் இஸ் ஃபேவர் அப்படின்னு மெசேஜ். அந்த தைரியம், அந்த மெசேஜ் கொடுக்குற நம்பிக்கை மூலமாக நான் என்னோடய ட்ராவலை டிக்கெட் புக் பண்ணி நல்லபடியாக அந்த பயணம் அமைஞ்சது. அவர் சொன்ன மாதிரியே ரெட் ரோஸும் ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்து வெளில பைரவருக்கெல்லாம் வைக்கிறப்போ என்கிட்ட இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாம் காலி. எல்லா பைரவருக்கும் வச்சு ஒரு வெள்ளை கலர் பைரவர் என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்து ஸ்வீட்ஸ்லாம் ஐயோ இது கேட்குது போல் இருக்கு, வேறு வாங்கி கொடுக்கலான்றப்போ வாங்கிறதுக்குள்ளே என் கையை நக்கிடுச்சு. அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்த உடனே சந்தோஷமாக சாப்பிடுது. அப்போது ரெகுலராக நான் எங்கள் ஏரியாவில் இருக்க பாபா கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் பைரவருக்கு அதே மாதிரி பால்கோவா தேர்ஸ்டே நான் வாங்கி வைப்பேன். அதே மாதிரி இன்சிடென்ட் இங்கேயும் நடந்திருக்கு. நிறைய டைம் நான் வைக்கிறப்போ யாரும் பார்க்கும், பாபா சாப்பிடுங்கன்னா அழகாக அது சாப்பிடும். சம்டைம்ஸ் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு துரத்திலாம் வந்திருக்கு. அப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும்னா ஓம் சாய்ராம் சொல்லிட்டே அதுக்கப்புறம் போயிடும். பாபா பைரவர் மூலமாக எனக்கு தரிசனம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கனெக்ஷன் தான் இந்த சேஜாரத்தியில் நடந்ததுன்னு நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்குறேன். பாபாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ட்ரிப்பு எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ பாபா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். இந்த சான்ஸை கொடுத்த ஜோதிசாய்க்கு ரொம்ப நன்றி. ஓம் சாய்ராம். ஆமாம், எந்த பாபா கோயிலுக்கு போனாலும் நீங்கள் பைரவரை பார்க்கலாம். அங்கே போகும்போதில் ரொம்ப அர்த்தத்தோடு நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் சில கோவிலில் நீங்கள் பார்த்தேன்னா.
அதே மாதிரி தான் இவன் எங்கே போனாலும் பைரவர் கூடவே போயிடுதுன்னா அதில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். சுவாமி பைரவர் ரூபத்தில் வந்து ஒவ்வொரு தடவையும் பிரசாதம் கேட்டு வாங்கிட்டு போகிறார். அதே தான் அந்த சமாதி மந்திரில் கேட்டு வாங்கிண்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்து சேஜாரத்தி ஃபுல்லாக பார்த்துட்டு வருதுன்னா சுவாமி கூடயே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா? யோசிச்சு பாருங்க. சான்ஸே இல்லை. லப்புக்கு லப்புக்குன்னு தின்னுட்டு நம்மளையே பார்த்துட்டு மோந்து பார்த்துட்டு ஒரு நாய்க்குட்டி பக்கத்துலேயே உட்காண்ட்ருக்குன்னா எப்படி இருக்கும் ஆரத்தி டைமில்? நம்ம சுவாமியை பார்ப்போமா? இதுக்கு நம்ம பிரசாதம் கொடுப்போமா? நம்மள்டேருந்து வாங்கிக்கிறதுக்காக வந்து உட்காண்ட்ருக்கிற மாதிரி இல்லை, தோணலை நமக்கு. என்ன மாதிரி அற்புதம் இல்லையா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் அந்த சமாதி மந்திர்லேயே அவர் பக்கத்துலேயே உட்காந்து அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டது அப்படிங்கிறது அவளுக்கு ரெகுலராக நடக்கிறதா இருக்கும். பட் நான் கொடுத்து அனுப்பினதை அவர் வாங்கி சாப்பிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவளுக்கு எப்போவுமே கூடவே இருக்கார் பாபுக்குட்டி, அவ்வளோதான். விஷாலினி சாய்க்கு ஷீ இஸ் ஆல்சோ வெரி பிளஸ்ட், அவ்வளோதான். அவள் ரூபத்தில் தானே வந்து என்கிட்ட பேசினார். ஆக்சுவலி சொன்னால் அந்த கனெக்ஷன் தான் இன்னைய வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. விஷாலினி சாய் இஸ் ஆல்வேஸ் டு பிளஸ்ட். அவளுக்கு சுவாமி வழிகாட்டிகிட்டே தான் இருப்பார். பல காலம் நன்னா இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும், அவள் குடும்பமே நன்னா இருக்கணும். ஏன்னா சுவாமி கூடவே இருக்காருன்னா பின்ன என்ன க்ஷேமத்துக்கு குறவு இல்லையா? வழிகாட்டியாகவே இருந்துட்டு கூடவே இருந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாருன்னா அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க போகிறது நமக்கு லைஃப்பில்? ஸோ எல்லோரும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். நீ வரப்போகிற அடுத்தடுத்த பதிவுகள் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சொல்ல மறந்துட்டேனே, வரப்போகிற 1ஆம் தேதி அன்னைக்கு 100வது நாள் உதி அபிஷேகத்தினுடைய நாள், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரனால சுவாமி நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது என்ன? சத்யநாராயண பூஜை. அந்த அன்னைக்கு நோ சங்கல்ப தட்சணை, ஒத்த பைசா வாங்காமல் தான் சுவாமி பண்ண சொல்லியிருக்கார். இது ஒவ்வொருத்தருக்கும், லோகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுவாமி இதை நமக்கு கொடுத்துருக்கார். இந்த பெரிய அரிய வாய்ப்பெல்லாம் எப்போவுமே எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு கேட்டால் கம்பல்சரி நாட்டுன்னு நான் சொல்லுவேன். சுவாமி இது அவரோட துவாரகமாயில் வச்சு பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்து அதே மாதிரி பண்ணுறார். திஸ் துவாரகமா இஸ் ஓப்பன்ஸ் ஃபார் ஆல். எல்லாருமே வந்து கலந்துங்கோ. உதி பூஜை அன்றைக்கி கார்த்தாலே நடக்கும். ஸோ டைம் கேட்டுண்டு கீழே தர நம்பரில் லொக்கேஷனும் கேட்டு வாங்கிட்டு கண்டிப்பாக வந்து கலந்துங்கோ. யாராலையெல்லாம் முடியறதோ அதெல்லாம் பாபா அவளை இங்கே கொண்டு வரத்துக்கு நடத்துகிற நாடகம்னு சொல்லலாம். இது அவருடைய லீலை. அவர் விருப்பப்பட்டால் ஒழிய இந்த இடத்துக்கு வர முடியாது. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிக்கணும், இதுதான் எனக்கு தேவை இருக்குது, இது என்னால் பண்ண முடியுமா, இப்படி நிறைய கேள்விகளுக்கு பதில் கண்டிப்பாக இங்கேருந்து கிடைக்கும். ஸோ இந்த சத்யநாராயண பூஜை, அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 100வது நாள் உதி அபிஷேகத்தன்னைக்கு நடத்துறதுங்கிறது இவ்வளோ பெரிய சத்தியமான விஷயமான கம்பல்சரி சுவாமி நினச்சா சாத்தியம்தான். அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவளும் கண்டிப்பாக இங்கே வந்து கலந்துப்பா. ஏன்னா சுவாமி தானே இழுத்துட்டு வர்றார். சிட்டுக்குருவியாக எல்லோரும் இழுப்பேன்னு சொல்லுவார் சுவாமி. அந்த மாதிரி தான் நம்மளாம் ஒரு சிட்டுக்குருவி அவருக்கு. ஸோ என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாம் அவரே தான் சொல்லித்தரார். உங்களுடைய பிரச்சனை இதன் மூலமாக ஒரு முடிவுக்கு வரதானா வரட்டும். நீங்களும் வந்து தாராளமாக கலந்துங்கோ. உங்களுடைய பேர் மட்டுமே இல்லை, கஷ்டப்படுறவ யாராக இருந்தாலும் அவளோட பேரை தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கோ. பதிவு பண்ண அவளோட பேரை சங்கல்பம் பண்ணி அவளுக்கும் சேர்த்து நம்ம பூஜை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான விஷயம் வேறு எங்கேயாவது நடந்திருக்கான்னு கேட்டால் சான்ஸே இருக்காது. ஏன்னா இந்த துவாரகமாயி அற்புதத்துக்கு பெயர் போனது. இங்கே சுவாமி குழந்தையாக அவதரிச்சிருக்கார். அவரை கொண்டாடினோமான போகிறோம். கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடிய மகா பிரம்மம் அவர். தாராளமாக இங்கே வாங்கோ, எல்லாரும் சேவிச்சுங்கோ சுவாமியை. எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். எல்லாரும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த நல்ல நாளில் எனக்கும் ஏதாவது பண்ணணும், வர்றவாளுக்கு ஏதாவது மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் தானமாக கொடுக்குறேன், வஸ்திர தானம் கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று நான் பண்ணணும், இல்லை சுவாமிக்கு ஒரு பூஜைக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கணும், தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இங்கே யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டா. என்ன காரணம்னா சேர்ந்து பண்ணும்போது தான் சுவாமிக்கே அதில் சந்தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இங்கே உங்கள் பேரை வைக்கிறதுக்கோ மற்றவா பேரை வைக்கிறதுக்கோ எந்த விதமான பைசாவும் வாங்கப்படாது. அப்சல்யூட்லி ஃப்ரீ. எங்கேயும் நடக்காத காரியம் இங்கே நடக்கும். பிகாஸ் இது அவரோட துவாரகமாயி, அதான் காரணம். ஸோ இதில் நீங்களும் தாராளமாக
உங்களால் முடிஞ்சதை கான்ட்ரிபியூட் பண்ணி மற்றவாளுக்கு செய்யுங்கோ. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திங்கோ. எனக்கு ஒரு பிரச்சனை தீரணும்னா நான் மற்றவாளுக்கு ஏதாவது செய்யணும். நான் உங்களுக்காக பண்ணுறேன், நீங்களும் அதே மாதிரி மற்றவாளுக்காக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்ல வந்தேன். புரியறது இல்லையா? இங்கே வந்தேன்னா இங்கே இருக்கிறவாளுக்கு என்னெல்லாம் உங்களால் பண்ணணும் தோன்றதோ பண்ணுங்கோ, அவ்வளோதான். புரியறது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு அரிய வாய்ப்பை சுவாமி வந்து வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா, அதுவும் பாபாவும் நானும் சேனல் வழியாக உங்களுக்கு வந்து சேர்றதானா, யூ ஆர் ஆல்சோ எ லக்கி பர்சன். கண்டிப்பாக எல்லோரும் கலந்துங்கோ. பைசா காசெல்லாம் இங்கே மதிப்பு கிடையாது, சுவாமியோட அனுகிரகம் தான் இங்கே பெருசு. அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு பண்ணிட்டுருக்கோம். நீங்களும் தாராளமாக வந்து கலந்துக்கணும். பைசா இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுடுங்கோ. நீங்கள் கலந்துக்க முடியுமானா தாராளமாக வந்து கலந்துங்கோ. அதை மாத்திரம்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இங்கே அது மாத்திரம்தான் நடந்துட்டுருக்கு. யாரை வேணுமோ சுவாமி வந்து ஹேண்ட்பிக் பண்ணுறார், அவளை செலக்ட் பண்ணுறார், இழுக்கிறார். அந்த மாதிரி தான் இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருக்கும் எல்லா அனுகிரகமும் கிடைக்கட்டும். நிறைய நல்ல காரியங்கள் நம்ம மூலமாக நடக்கணுங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்குது. அது சுவாமி ஒவ்வொன்றா சித்தி பண்ணி கொடுத்துட்டுருக்கார். கண்டிப்பாக நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கோ, நம்மளும் பிரார்த்தனை பண்ணுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லாருக்கும் எல்லா நன்மையும் வந்து சேரட்டும். பாபாவினுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்.